ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டைலரிங் வந்து பேசிக்லேருந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் நான் வந்து லைனு, கர்வு இதே மாதிரி நிறைய டிசைனில் நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 கிளாத்தில் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். 2 கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அதில் என்னென்னா ட்ரா பண்ணாமல் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்னு ப்ராக்டிஸ்க்காக 2 கிளாத் கொடுத்துருக்கேன். இப்போது லைன் போட்டதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஒயிட் கலர் த்ரெட்டே போட்டோம் அப்படின்னா தெரியாதுங்கிறதுக்காக நான் ரெட் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே லாக் ஸ்டிச் தெரியாது. அதுக்காக ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அந்த எண்டு வரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டாக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு தான் அப்படிங்கிறப்போ நமக்கு கரெக்டாக நம்ம ஸ்டிச்சையும் பார்த்துட்டு நம்ம அங்கே லாக்கும் பண்ண முடியாது. அதுக்காக அதை வந்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே லாக் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்காக தான் இத்தனை லைன் நம்ம ட்ரா பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இடையில இது நூல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த த்ரெட்டை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக ஸ்டிச் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்மளோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். மறுபடியும் கட் பண்ண இடத்துலையே மறுபடியும் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா டபுள் ஸ்டிச் விழுகும். அது வந்து நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்காது. அதனால் ஒரு இடத்துல கட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் அந்த த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்காக. தேங்க்யூ.